ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4. துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 71. பிரம்மம்ஸ்தத்கச்ச பத்ரம் தே நாபாக தனயம் நிருப்பம் க்ஷமாபய மகாபாகம் ததக சாந்திர் பவிஷ்யதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிரம்மன் பிராமணரே, தத் எனவே, கச்ச செல்லும், பத்ரம் மங்களம் உண்டாகட்டும், தே உமக்கு, நாபாக தனயம் நாபாக மகாராஜனின் குமாரனிடம், நிருப்பம் அரசர் அதாவது அம்பரீஷ மகாராஜா, ஷமாபய அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்யும், மகாபாகம் மகாபுருஷரான தூய பக்தரான, தத அதன் பிறகு, சாந்தி சாந்தி பவிஷ்யதி உண்டாகும். டிரான்ஸ்லேஷன். எனவே பிராமண சிரேஷ்டரே, நீர் உடனே நாபாக மகாராஜனின் புத்திரனான அம்பரீஷனிடம் செல்லும், உமக்கு மங்களம் உண்டாகட்டும். அம்பரீஷனை உம்மால் திருப்திப்படுத்த முடியுமானால் அதன் பிறகு உமக்கு சாந்தி ஏற்படும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இது சம்பந்தமாக மத்வ முனி கருட புராணத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். பிரம்மாதி பக்தி கோடி அம்சாத் அம்சோ நைவ அம்பரீஷகே நைவன் யஸ்ய சக்ரஸ்யாபி ததாபி ஹரிர் ஈஸ்வரக தாத்காலிகோபச்சேயத்வாத் தேஷாம் யசஷ ஆதிராட் பிரம்மாதயஸ்ச தத்கீர்த்திம் வியஞ்சயாம் ஆசுர் உத்தமம் மோகனாய ச தைத்யானாம் பிரம்மாதே நிந்தனாய ச அன்யார்த்தம் ச ஸ்வயம் விஷ்ணுர் பிரம்மாத்யாஸ்ச நிராசிஷ மானுஷேஷு உத்தமாத்வாச்ச தேஷாம் பக்தியாத்பிர்குணைஹ பிரம்மாதேர் விஷ்ணு அதீனத்வ ஞாபனாய ச கேவலம் துர்வாசாஸ்ச ஸ்வயம் ருத்ராஸ் ததாபி அந்யாயாம் உக்தவான் தஸ்யாபி அனுகிரகார்த்தாய தர்ப நாசார்த்தம் ஏவச்ச. பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் உட்பட அனைத்து தேவர்களும் பகவான் விஷ்ணுவின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளனர் என்பதே இந்த கதையிலிருந்து நாம் அறிய வேண்டிய பாடமாகும். எனவே ஒரு வைஷ்ணவருக்கு தீங்கு செய்யும்போது குற்றவாளி பரமபுருஷ பகவானான விஷ்ணுவால் தண்டிக்கப்படுகிறான். அத்தகைய குற்றவாளியை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 71 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பை கொண்ட 4ஆம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.